தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திருப்பூர் பயண நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டத்தில் கள ஆய்வு பயணம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லேசான உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய திருப்பூர் பயண நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் 22 மற்றும் 23 அதாவது நாளை மற்றும் நாளை மறுதினம் என திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வு பணிக்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதாவது கோவில் வழி பேருந்து நிலையம் திறப்பு மற்றும் 15 வேலம்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் உடுமலையில் நலத்திட்ட பணிகளை வழங்குதல் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தல், ரோடு ஷோ உள்ளிட்ட பல்வேறு களப்பணிகள் கள ஆய்வு பணிகள் என திட்டமிடப்பட்டிருந்த சூழ்நிலையில் முதல்வர் லேசான உடல்நலக் குறைவு காரணமாக தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் 2 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.க. சாமிநாதன் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சர் அவர்களின் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என பதிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக நாளை அவர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த காலக்கெடு தேவையில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த